செம்மையா இருந்துச்சு. படம் வந்து டிமால்டி காலனி வந்தோம், அது கண்டினியூஷனா நாங்க நினைச்சோம் கண்டினியூஷன் காட்ட மாட்டாங்க. இந்த படத்துல பிடிச்ச சீன் பிடிச்ச சீன் வந்து பிரியா பவானி சங்கர் வந்து இவங்களெல்லாம் காப்பாத்துறாங்க. அது வந்து ரொம்ப பிடிக்காத சீன் சீன் தான். லாஸ்ட்ல வந்து அவங்க யாரு அப்படின்னு தெரியாமலே மொட்டையா முடிச்சிட்டாங்க. யாரும் சொல்லாமே முடிச்சிட்டாங்களா? யாரு அந்த லாஸ்ட் யாரு இந்த வில்லன் அப்படின்னு அந்த கிளைமாக்ஸ் யாருன்னு தெரியாமலே மொட்டையா முடிச்சிட்டாங்க. நாங்க அதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுல எது ரொம்ப பிடிச்சது? டிமாண்டி 2 நல்லா இருக்கு. அதுக்கு எதுக்கு உள்ள டிஃபரெண்ட்? அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அந்த டிவில நடக்கிறது. ஆமா. அதுக்கப்புறம் வந்து டிவில வந்து அது என்னென்னலாம் நடக்க போது காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நடக்குது. அது அப்படியே அந்த வீட்டுக்குள்ளேயே எடுக்கிறதுனால கொஞ்சம் வந்து இதுல வந்து கொஞ்சம் வந்து மார்னிங்கே காட்டுறாங்க. பேய் படம்னா நைட்ல தான் எல்லா மூவிலையும் காட்டியிருக்காங்க. பட் இது வந்து காலையிலயும் பேய் வர மாதிரி காமிச்சு. இதுல வந்து பகல்ல பேய் வருது, நைட் எல்லாம் பகல்ல பேய் வர மாதிரி காட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அருள்மதி எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா பேய் படத்துலதான் இவங்க வந்து ரொம்ப நல்லா அருள்மதி பேயாவது நடிக்கணும். டிமாண்டி காலனி 3க்கு ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கும். ஆனா லாஸ்ட்ல அந்த சீன் காட்டவே இல்ல. யார் அவரு அப்படின்னு அந்த கிளைமாக்ஸ் காரணம்னா டிமாண்டி காலனி 3க்கு படத்தோட என்ன பிளஸ் பாயிண்ட் என்ன இல்ல பிளஸ் குறை அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் மேல இருந்து குதிப்பாரு பாத்தீங்களா? நம்ம எல்லாமே இறந்துட்டு இருந்துச்சுன்னா இதுவும் அதுல ஒரு கன்னியூட்டி தான் கட்டுறாங்க. அது கன்னியூட்டி அதுல இருந்து எப்படி நம்ம கதாநாயகன் எப்படி என்றாங்க. நம்ம இந்த ஜோசி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாஸ்கர் தூக்குமணி தக்கோ பண்ணுவாங்க. அதோட கன்னியூட்டி எப்படின்னு காட்டுவாங்க. இந்த படம் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுல ரெண்டுல எது பெஸ்ட் படம் பாக்குறோம்? ரெண்டுமே நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கொஞ்சம் என்னன்னா ஓரளவுக்கு பிரம்மாண்டம் இருக்கும், செலவு கம்மியா இருக்கும், கொஞ்சம் ஒரு அடைஞ்ச மாதிரி அப்படியே ஒரே ரூமே முடிச்சிருப்பாங்க. இப்போ இது செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கு. அவ்வளவுதான் பிரம்மாண்டமா. ஆமா, டெக்னீஷியன் முறையில பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் எதுவுமே லாக்கல் சார். லாக்கல அது இல்ல. படம் பக்கம் இருக்கு. பிடிச்ச சீன் என்ன படம்? இந்த பிடிச்ச சீன்ல சொல்றீங்க கிராபிக்ஸ் மிக்ஸ் சீன்ல வந்து ஒரு கதாநாயகனையும் வந்து கதாநாயகன் உள்ள வலிக்குது ஒரு வேர்ட்ஸ் வரும். ரொம்ப நல்லா சூப்பரா காட்டியிருப்பாங்க. பிடிக்காத சீன் இங்க எனக்கு கொஞ்சம் எதுவும் இல்லை சார். என்ன பொறுத்த வரைக்கும் படம் இவங்க எல்லாம் ரெண்டுமே நல்லா இருக்கு. படம் வந்து நம்பி ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸ்டோரி சேம், அதே கண்டினியூவேஷன். ஸ்டோரி ஓகே, ஒன்னோட பரவாயில்ல. ஒண்ணுதான் ரொம்ப நல்லா இருக்கு. கேஸ்டிங்ல ஒண்ணு எல்லாமே அந்த ராஜா வராரு, அந்த பேய் அந்த டிமாண்டி வராரு. கொஞ்சம் நடுவுல இருக்க சீன் படம் சூப்பரா இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து லைக் இப்பதான் வந்து போயிட்டு அந்த 4 வாய்ஸ் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. நார்மல் பேய் கதை மாதிரி இருந்தது. தெரியாம எப்பவும் பாக்குற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளவே மாட்டினாங்கன்னா என்னென்ன நடக்கும் அந்த செயின் வச்சு அந்த நார்மல் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட்லயே வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ணது என்ன அப்படின்னா வந்து ஹீரோவை செத்துற மாதிரி காமிச்சிருவாங்க. லாஸ்ட்ல சஸ்பென்ஸோட முடிச்சாங்க. சோ அப்பவே டிமாண்டி காலனி வந்து வேற லெவல் போயிடுச்சு பேய் படத்துல. இப்போ வந்து செகண்ட் வந்து வாஸ் நாட் லைக் டிசப்பாயிண்டிங். ஏன்னா டிசப்பாயின்மெண்டா இல்ல. எப்பவுமே செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது கொஞ்சம் ஓகே தான். தியேட்டர்ல வந்து பார்த்தா தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. எப்படி வந்து அவங்க ரிவீல் பண்றாங்க எல்லாமே தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. சாம் சிஎஸோட மியூசிக் தான் வேற லெவல். என்ன நடக்க போகுதுன்னு அந்த த்ரில்லர் அந்த சீன்ல ஒண்ணும் இல்லைன்னா கூட சாம் சிஎஸோட மியூசிக் தான் லைக் அடுத்து என்ன போகுதுன்னு. சோ அதனால கொஞ்சம் பார்ட் 3க்கு லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. சோ நல்லா இருந்தது ரொம்ப. அதுதான் எனக்கு மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியல. பட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நாங்க என்ஜாய் பண்ணுவோம். ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. காமெடி எதுவும் பெருசா எதிர்பார்க்க முடியாது. பட் ஹாரர் அப்படின்னு வந்தா டிமாண்டி காலனி 1ஓட லிங்க் இருக்கு. சோ அது வேணா நல்லா இருந்தது. படம் வந்து தேவையில்ல. டிமாண்டி காலனி 1 படம் ஓடுனதுக்கு காரணம் ஒரு ரூம்குள்ளே படம் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகும். படம் போக இன்டர்வியூ மட்டும் ஒரே ரூம்குள்ள அந்த ஒரே ஒரு இரும்பு தடி தான் இருக்கும். இரும்பு தடியா ஒரு கன்னான்னு தெரியல. அதுல ஒரு புதுசா சவுண்ட் சவுண்ட் வரும். சவுண்ட் வரும். அதுல இருந்து தேட்டர்ல இருந்து பார்க்கும்போது இந்த தேட்டர் தான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் வரும். இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மனம் போட்டு ஏதோ மட்டும் ஒரு கனெக்டே ஆகல. ஒரு பயம் சீன் வரவே இல்லை. ஒரு சொல்லிட்டு பிராண்டா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கிரியேட் பண்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் கரண்டே ஆகல. அந்த படம் எப்படி போச்சு காமெடின்னு பேர்ல திட்டு நம்ம வச்சிருந்தாங்க. கலர்ஃபுல்லா இருந்தது. அதனால ஓடிச்சு இல்லையா? அதே மாதிரி படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாவது? டிமாண்டி 1 காலனில ஒண்ணு பாத்தீங்கன்னா அப்போ போன் வரும். அந்த ஃபர்ஸ்ட் அப்போ வந்து போன் பேசுவாரு. அதுல பேசுவாரு இதுல சொந்தக்காரன் பேசுறேன் பாருன்னு சொல்லிட்டு அதையும் வந்து கனெக்ட் பண்ணாங்க. அந்த ஒரு சீனை வச்சுட்டு சித்தப்பா பேசினா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வச்சு அது இல்லாம ஒன்னும் சொல்லணும். அது சவுண்ட் எஃபெக்ட் வந்து பரவாயில்ல சொல்லுவேன். படத்துல பிடிக்காத சீன் பிரியா பவானி சங்கர் ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் மேல கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல வந்து மாட்டிக்கிட்டு அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஸ் எல்லாம் பார்க்கும்போது தூக்கு போட்டு சாவலாமா இருக்கு. ஏன்னா யார் நச்சிருந்தாலும் ஏன் சுந்தராமா கேஆர் விஜய் நச்சிருந்தா கூட அப்படிதான் இருக்கும். ஏன் பத்து கேவலம்னு பார்த்து இருக்கு. டிமாண்டி காலனி 3 தான். அது எப்போதா 2027 டிமாண்டி காலனி 2 அருள்நிதி நடிச்ச படம்.
ஃபர்ஸ்ட் பார்ட் பக்காவா பண்ணியிருந்தாரு. அதே எக்ஸ்பெக்டேஷனோட செகண்ட் பார்ட் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்கல்ல. அதே போல அருண் பாண்டியன் வந்து பழைய ஆக்டர் இந்த படத்துல ஃபுல்லா வந்து சொல்ல பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பிடிச்ச சீன் என்ன? புரிஞ்சதுன்னு அருள் பேய வர சீன் வந்து ரொம்ப பகிரமா இருக்கு. அவர் அந்த கண்ணை பார்த்தா மிராக்கலா பண்ணிட்டாப்புல. அந்த அடிவேர்லாம் கலக்கு. பிடிக்காத சீன் பிடிக்காத சீன் எதுவுமே இல்ல. அருள் டிமாண்டி காலின்றத டைட்டிலே பிடிச்ச சீன் என்ன? இல்ல எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு. வந்து 2 டபுள் ஆக்ஷன் பண்ணுவாங்க. பிடிக்காத சீன் இந்த படத்துல? பிடிக்காத சீன் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. டஃபா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அருள்நிதி படம் ரிலீஸ் ஆகுது. எந்த அளவு இதை பிக்கப் பயங்கர எதிர்பார்ப்பு. எவ்வளவு கூட்டம் நீங்களே பாருங்க. டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்க கண்டிப்பா இதை பார்க்கணும். ஏன்னா அதோட கனெக்டிவிட்டி அது என்னன்றது அவங்களுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற மெசேஜ் நிறைய இதுல கண்டினியூட்டிக்கு இதுவாகுது. காமெடி சிலது இருக்கு. பட் வந்து எனக்கு மெயின் இதுல வந்து ஹாரர் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஹாரர் தான்